ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேலியோ டயட்டோட டே 5ங்க. எப்போதும் போல் காலையில் எழுந்திரிச்சோன்னா வேலையாக ஃபோனை தான் பார்த்தேன். இன்றைக்கி ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் சேனல் ஆரம்பித்து 2 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சிங்க. ஒரு காலத்தில் ஃபோனுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லாமல் சுற்றிட்டு இருந்தேன். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் நின்னா ஃபோனு, நடந்தால் ஃபோனு, உட்காந்தா ஃபோனு, சமயக்கட்டில் இருந்தாலும் ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் இந்த ஃபோனோட தான் சுற்றிட்டு இருக்கேன். அதுவும் 1க்கு 2 ஃபோனாக எடுத்துக்கிட்டு சுற்றிட்டு இருக்கேன். வேறு வழி இல்லைங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களாம் இந்த மாதிரி தான் இருந்தாகணும். என் ஹஸ்பண்ட் நைட்டே சொல்லியிருந்தாங்க, இன்றைக்கி ஏர்லி மார்னிங்கே கிளம்பி வெளியில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி இந்த ஏர்லி மார்னிங் கிளம்பும்போது அவங்க என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு டைனிங் டேபிளில் பார்த்தா தெரிஞ்சிடும். இன்றைக்கி வந்து ப்ரெட்டும் டீயும் வந்து குடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் பாயில்டு எக்ஸும் 1 கப் ஆஃப் டீயும் எடுத்துக்கிட்டேன் வித்தவுட் சுகர். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே லஞ்சுக்கு வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு சப்பாத்திக்கோ இல்லை ரைஸுக்கோ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சிக்கன் ஃப்ரைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் தூள் போடாமல் பண்ண மாட்டேன். பெப்பர் தூள் தீந்து போச்சு. ஸோ அதனால் அதை காய வச்சு பவுடர் ஆக்கிட்டு இருந்தேன். பெப்பர் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி பெருஞ்சீரகம், ஓமம், சீரகம் இது எல்லாமே நான் வந்து காய வச்சு பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் பாட்டிலில். சிக்கனையும் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு வந்து தேவையான சிக்கனை மட்டும் குக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 டேஸ்க்கு நம்ம என்ன வேணாலுமே குக் பண்ணிக்கலாம், மசாலா போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா. ஏன்னா நமக்கு தேவையான அளவு சிக்கன் வந்து கிடைக்காது, ஃபுல்லுமே நம்மளால் சமைக்கவும் முடியாது. அதனால தான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அது மாதிரி சிக்கன் ஃப்ரை பண்ணியாச்சு. பட் அவங்க லஞ்சுக்கு வரல, வெளியில் வந்து கிளைண்ட்டோட பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் லஞ்சுக்கு என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் செஞ்சிருந்த சுரக்காய் பொரியல் வந்து பேலன்ஸ் இருந்தது. அது கூட 1 கப் தயிரும் கொஞ்சமாக சிக்கனை வந்து டேஸ்ட் பண்ண எடுத்துக்கிட்டேன். அட்லீஸ்ட் டின்னருக்காவது வந்து சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் சாப்பிடுவாங்கன்னு நினச்சேன். பட் மதியானம் சாப்பிட்டது பிரியாணி அவங்களுக்கு பயங்கர ஹெவியாக இருந்து தான். ஸோ வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. நான் நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா மதியானம் செஞ்ச அந்த சிக்கன் ஃப்ரை தான் எடுத்துக்கிட்டேன். டயட் ஆரம்பித்ததுலேருந்து நான் வந்து வெளியில் சாப்பிட்றதே விட்டுட்டேன். வீட்டில் தான் இனிமேல் சமைச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்கிறேன். பட் என் ஹஸ்பண்டால் அப்படி இருக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே வந்து எனக்கு இப்படி தான் போணுச்சு. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.